காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தெரியாமல் தான் ஒரு கதை கேட்குறேன். ஏன்னா இந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். நான் எப்படி இருந்தாலும் தனியாக போட்டு தான் நான் பதில் பேசணும். ஏன்னா இந்த நாதாரி நன்னாரி கூட இருக்கும்போது எதுவுமே பேச முடியாது. ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள்லாம் ஒரு நகை வேணும், ஒரு சேலை வேணும், ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயம். ஆமாம், வாங்க எல்லாம் வாங்க. எல்லாம் வேணும் வைக்கணும்னா யாருக்கிட்ட கேட்பீங்க? ஒரு கட்டின புருஷன்கிட்ட கேட்பீங்க. புருஷன் வந்து எதுக்கு பொண்டாட்டிக்கு செய்கிறாரு? நம்ம நம்பி வந்தவ, நமக்கு புள்ள பெற்றவ, நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கிறவ, நமக்கு நம்ம உயிரில் பாதியாக இருக்கிறவ, நம்ம வர்க்கத்தை காவகாத்தவ, வர்க்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவ, நம்ம பெத்த தாய்க்கு சோறு குழம்பு போடுறவ, நம்ம தாய் தகப்பனை பார்த்துக்கிறவ அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு குத்து குலவழக்க தான் வந்து பொண்டாட்டிம்பாங்க. ஒரு புருஷனை இருந்து ஒரு பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க? ஐயோ அவர் நல்லா இருந்தால் தானே நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஊசியை அப்பாவோட ஒரு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்க, அவருக்கு நல்லது கிட்டது பார்த்துக்க, சாப்பாடு பார்த்து அதிலே மாத்திரை சாப்பிட்றவங்களா வந்து சுகரு ப்ரெஷரு நெஞ்சு வலி அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கிறவங்களா இருந்தால் பார்த்து ஒரு புருஷனை பார்த்துக்கிறவ தான் பொண்டாட்டி. ஊர்வலத்தில் இதுதான் பொண்டாட்டி, இதுதான் புருஷன். ஆனால் இவங்க நீ எவகிட்ட வேணாலும் போய் பொறுக்கிட்டு வான்னு 23 வருஷத்துக்கு முன்னாடியே பல பேர்கிட்ட பொறுக்க விட்டுட்டா. இந்த ஊர் மேய்ச்சவன், இந்த ஊர் மேய்ச்சவனை நீ போய் அவங்ககிட்டயாவது பொறுக்கிக்கிட்டு வா. எத்தனை பேர்கிட்ட போயினாலும் பொறுக்கிட்டு வா. நீ என்ன புருஷன்னு சொல்லிக்க, நான் உன்னை பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறேன்னு சொல்லி ஊரே மாத்துறாங்க. நல்லா கேட்டுக்கங்க. நான் இருக்கேன், பாலாவை பிடிக்கலன்னு சொல்லி வந்தாச்சு. தண்ணி காலைல கூட ஒரு வீடியோ பார்த்தேன், கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருந்தேன். கணக்கு பண்ணி பார்த்தா இப்போ 6 வருஷம் அதுவும் முடிய போகுது. இந்த ஆகஸ்ட்டில் அக்டோபரோ வரும்போது 6 வருஷம் முடிச்சு 7 வருஷமும் எங்களுக்கு தொடங்குது. நான் ஒருத்தனை வேணான்னு சொல்லி கழட்டி விட்டுட்டு வந்துட்டேன். அன்னைக்கு கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ அது எப்படி ஒரு புருஷன் இருக்கிற இடம் கூட தெரியாமல் நீ எப்படி இருப்பேன்னு கேட்குறேன். முதல்ல புருஷன்கிட்ட போன் கூட பேச நீ விட்டா தான் நான் புருஷன் இருக்கிற இடமே எனக்கு தெரியும். சரி, அவன் எங்கே இருந்தா என்ன, அவன் எங்கே இல்லாட்டினா என்ன, அவன் பிளாட்ஃபாரத்தில் என்ன இருந்தா என்ன, இல்லை தெருவில் படுத்துக்கிட்டதா எனக்கு என்ன? நான் ஒன்று வேணான்னு சொல்லிட்டா வந்துடுவேன். பேசுகிறான்னு சொன்னால் அவன் பிள்ளைய போய் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன். ஏங்க, ஒரு மனுஷனுக்கு ஒன்று பெத்த தாய் தாப்பனோட சப்போர்ட் வேணும். அவன் வந்து அட்ரஸே இல்லாதவன் இவன் சொல்கிறானே. முதல்ல இவனுக்கு அட்ரஸ் இருக்கு. நல்லா ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. அவனுக்கு அவங்க அப்பே வீட்டு இருக்குது. நாளைக்கே போனாலும் புள்ளங்கிற உரிமை எல்லாமே இருக்குது. நாளைக்கு அவன் சொந்த வீட்டில் போய் உட்காருவேன், நாளைக்கு இருந்துக்குவேன். சரி, பொண்டாட்டி இல்லையே பிள்ளையே இல்லை, நமக்கு என்னத்தான் போய் அம்மா அப்பா பார்த்தோம்னா அவன் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டான். பல வாட்டி சொல்கிற விஷயம் வந்து என் பிள்ளைகளுக்காக தான் நான் உன்னை விட்டு வச்சுருக்கேன், இல்லைனா எனக்கு பிரச்சனை பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. நீ சிரிச்சுக்கிட்டு இந்த அவன் கூட உரசிக்கிட்டு நீ வீடியோ போடுறது இதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நான் அதனால தான் இந்த பயல்களை பார்த்துக்கிறது வச்சுக்கிறது எல்லாம் பண்ணுறது இந்த வயசு வரைக்கும் படிக்க வச்சுட்டேன். அப்படி இருக்கும்போது அவனை முதல்ல பிளாட்ஃபாரம் நீ சொல்லக்கூடாது. அவன் நினச்சா நாளைக்கே வந்து 50 லட்சத்துக்கு சொத்துக்காரனா, 1 கோடிக்கு சொத்துக்காரனா அவன் இருக்கிறேன். ஆனால் நீ தான் பிளாட்ஃபாரம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கட்டின பொண்டாட்டிங்கிற இடத்துல வந்து மயங்காரன் பொண்டாட்டியும் சேர்ந்து, பொண்டாட்டி கூட கிடையாது ஒரு அப்பாட்டின்னு வச்சுக்க, ஆனந்த பொண்டாட்டி இருக்காளே, சொத்து சோகம் எல்லாத்தையும் பிடிக்கும் உன்னை நட்டு தெருவில் விட்டாங்க. இப்போ உன் பேருன்னு சொல்லி எதில் இருக்குது, எங்கே இருக்குது, நீ எங்கே போய் இருப்ப? இந்த உங்கள் அம்மா வீடு ஒரு ஒத்தி இருக்குது, ஒரு 1.5 லட்சம் ரூபா இருக்குது ஒத்தின்னு சொல்லி. அந்த பத்திரம் கூட என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இவன் வந்து எப்படி தெரியுமா, குண்டியும் கூணாவையும் தான் வச்சுக்கிட்டு பத்திரமா சுற்றுவேன். மற்றதை பூரா பார்த்தீங்கன்னா எங்கே போடுவேன், எங்கே தொலைப்பேன், என்ன எதுவுமே தெரியாது. எந்த பொருளாக இருந்தாலும், ஏன்னா அந்த பொருளோட விலையும் எனக்கு தான் தெரியும். ரேஷன் கடையிலே சொல்கிறேன், போய் சாமான் வாங்கடா, பிளாக் ஆகி போயிரும்டா, வேஸ்ட்டாக போயிரும்டா. இந்த நானே போய் இந்த வச்சுட்டு ஏன் நான் அடிக்கடி எனக்கு என்ன இந்த சர்க்கரையுமோ இல்லை இந்த ஆயிலுமோ இந்த இதெல்லாம் வாங்கணும்னு இதுவா? நம்ம கார்டை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா பிளாக் ஆகி போயிடும், இல்லைனா அந்த காரில் இருக்க நபர்கள் இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து உத்தரவு இது பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது ஒரு ரேஷன் கார்டில் கூட இவ பேர் கிடையாது, ஒரு ஆதார் கார்டில் கூட இவ பேர் கிடையாது, ஒரு ஓட்டர் ஐடி. இப்போ ஓட்டு போட போகிறாங்களாம், நல்லா காட்ட சொல்லுங்கள். இப்படி ஓட்டர் ஐடி இருக்குல்ல, இப்படி காட்ட சொல்லுங்கள், புருஷன் பேர் எவன் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் இருக்கும்போது நீ என்ன வரணும், காதல் பண்ணுறதுக்கும் கலட்டி காட்டுறதுக்கும் காமத்துக்கும் ஒருத்தனை வச்சுருக்க. யார் புச்சின்னு சொல்லி ஒரு எச்சக்கலை பொறுக்கி நாயே வச்சுருக்கேன். அவங்ககிட்ட விடிய எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இவங்கிட்ட கூப்பிட்டு கேட்குறிய, நான் யாருக்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி திங்கிறேன்? என் கள்ள புருஷனோ, வப்பாட்டி புருஷனோ, வந்த புருஷனோ, வாழ்க்கை கொடுத்த புருஷனோ, எந்த புருஷனோ அந்த புருஷன்கிட்ட தான் வாங்கி திங்கிறேன். இல்லை இவங்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி வந்து என் புருஷன்கிட்ட கொடுத்தேனா, இல்லை என் புருஷன்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இவங்கிட்ட வாங்கி திங்கிறேனா, இல்லை இவங்கிட்ட இருந்துக்கிட்டு வேற இவங்கிட்டையும் நான் வாங்கி திங்கிறேனா? என்னமோ அச்சய திதிக்கு நகை வாங்கி கொடுக்க போறியாம்ல, நீ இதை வாங்கி கொடுக்க போறியாம்ல, ஏன் வாங்கி கொடுத்தா நீ நான் புட்டிங்கி தள்ளிடுவியா, இல்லை நீ புட்டிங்கி என்னை கிழிச்சிருவியா? ஏன் அவளை நகை நட்டு வாங்கி போட போதெல்லாம் பொத்திக்கிட்டு இருந்த? என்னமோ இவன் மட்டும்தான் உழைக்கிற மாதிரி நான் உட்காந்து என்ன குச்சி வச்சு சப்பிக்கிட்டு இருக்கிறேன்னா? நான் வந்து இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கிறது பத்தலைனா கூட எனக்குன்னு சொந்தமாக சுயமாக எனக்கு ஒரு தொழில் வேணும் அப்படிங்கிறனால என் சொந்த முயற்சியை வச்சு என் தோழி சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை வச்சு இது வரைக்கும் ஒரு வாரத்தில் 15 கிலோ விற்றுருக்கேன்.
என்ன மசாலா பொடி 15 கிலோ வச்சிருக்கேன். இந்த மூட்டை கட்டி வச்சிருக்கேன் பாருங்க. நேற்று மிஷின் லீவா ஞாயிற்றுக்கிழமைங்க. இந்த வறுத்து மூட்டை கட்டி நல்லா டைட்டாக போட்டு சுற்றி வச்சிருக்கேன். இந்த 10:30 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. போய் அரைச்சி அதை ஆற விட்டு இந்த 3 மணிக்கு நான் வந்து பேக்கெட் போட்டு திருப்பி என் சகோதரிகளுக்கு பூரா அனுப்பி விட்டுருவேன். ஆர்டர் கொடுக்குறவங்க திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஆர்டர் கொடுத்துருங்க. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். சரியா? அதனால் இப்படி வாழ்க்கையில் வந்து ஒரு சொந்த முயற்சியில் ஒரு சொந்த தொழில் நாளைக்கு இவனே நம்மளை நடுத்தருவில் விட்டுட்டு போனால் கூட திலீப்பா படித்து ஒரு வேலைக்கு போயிடுவான். நான் அழகாக அந்த மசாலாது மாதம் ஒரு 10,000 20,000 வந்தா அவன் கொடுக்குற காசு வச்சு ஒரு சொந்த வீடு வாசல் இருந்ததுக்கு பின்னாடி எனக்கு அந்த வருமானம் பத்தாதா? நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஏற்கனவே 10 ரூபா காயை வாங்கிட்டு வந்து அழகாக ஒரு நாளைக்கு குழம்பு போயினா கூட நான் வச்சு தின்னுட்டு போயிடுவேன். என்னமோ அச்சய தேதிக்கு நீ நகை வாங்கி தரேன்னா இங்கே பேரன் எது தங்கம் என்னை தங்கமாக செல்லமான்னு என்னமோ சொல்லிவிட்டானா. இங்கே தங்க பேரனுக்கு மோதிரம் போடுறதுக்கு இதை காணா அதை காணா. ஏன் நீ என்ன பண்ணி கிழிச்ச சொல்லு? நீ இருந்தாலும் மாதம் வந்து 50,000 60,000 40,000 30,000 யூடியூப்பில் சம்பாரிச்சு நீ என்ன போட்ட? நீ என்ன தள்ளுன? உன் கள்ள புருஷன் இருக்கான்ல, என் கள்ள புருஷன் என்ன பண்ணுறான்? என் கூட வாழ்கிறனால நான் அவனை வந்து மருந்து மாத்திரை கொடுத்துக்கிறனால அவனுக்கு தேவைகள் எல்லாத்தையும் செய்கிறனால எனக்கு வந்து நகையை வாங்கி கொடுக்குறான், இடம் வாங்கி கொடுக்குறான், இல்லை வீடை வாங்கி கொடுக்குறான், இல்லை ஊரை விட்டே அனுப்புகிறேன், இல்லை வாடகை கொடுக்குறான், கரண்ட் பில் கட்டுறேன், என்னமோ கட்டுறான். எவனுக்கு நான் சோறாக்கி போட்டு எல்லாத்தையும் பண்ணி ஒழுக்கமாக ஒருத்தனுக்குன்னு வாழ்கிறேன்னா அவன் எனக்கு பண்ணுறான். நீ என்ன ஒருத்தனுக்கு ஒழுக்கமாக இருக்கியா? நான் கேட்குறேன். அங்கிட்டு பார்த்தா விடிய அவன்கிட்ட வீடியோ கார்டு, அங்கிட்டு பார்த்தா ஆதார் கார்டில் புருஷன் ஆனந்தன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நீ அப்படியே மாற்றிட்டு அப்படியே மிஸ்பிரேஷன் பண்ணிட்டா எல்லாரும் நம்பிடுவாங்களே? 1000 மாற்றினாலும் அதுக்கும் ஒரு ஆதாரம் தேவை. புரியுதா? அதனால் நான் என்ன சொன்னேன், அங்கிட்டு பார்த்தா அவன் புருஷன், இங்கிட்டு பார்த்தா ஆப்ரேஷனுக்கு புருஷன், 4 வருஷமாக ஒரு புருஷன், இப்போ பார்த்தா கழட்டி காட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு புருஷன், இங்கிட்டு வந்து மிக்சி வாங்குறதுக்கும் குக்கர் வாங்குறதுக்கும் கறிமீன் வாங்கி திங்கிறதுக்கும் ஒரு புருஷன். வயசுக்கு இந்த வயசுல உனக்குலாம் இத்தனை புருஷன் கேட்குதுன்னா நீலாம் 14 வயசுலேயே 15 வயசுல 18 வயசுல நீ எத்தனை புருஷன் பிடிச்சிருக்க சொல்லு பார்ப்போம். ஏன் புருஷன் முதல்ல உனக்கு ஒரிஜினலாக புருஷன். எனக்கு ஒரிஜினலான புருஷன் பாலவிநாயகம். எல்லாமே அதிகாரப்பூர்வமாக வச்சுருக்கேன், ஆதாரத்தோடு வச்சுருக்கேன். ஓ புருஷன் எவன்? முதல்ல ரேஷன் கார்டில் உன் பேர் இருக்கா? நீ நல்லா சரியான பொம்பளையாக இருந்தா இந்த ரேஷன் கார்டை எடுத்து உன் பேர் இருக்குன்னு காட்டிவிடு. நான் என் மண்டேவே மொட்டை அடிச்சுக்கிறேன். எங்கே சத்தியம் பண்ண சொன்னால் கூட நான் பண்ணுறேன். முதல்ல உன் பேர் இருக்கா? நான் காட்டவா? தூக்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் பேரையும் காட்டவா? மாதம் 4 கிலோ சர்க்கரை, 20 கிலோ அரிசி, ஒரு ஆயில் பாக்கெட்டு, 2 கிலோ பருப்பு, எங்கள் 4 பேர் பேரும் அதில் இருக்குது. என் புருஷன் அவன்தாங்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. உனக்கு என்ன இருக்குது? இது வரைக்கும் நீ மக்கள்கிட்ட காமிச்சிருக்கியா? என்னமோ இவன் என்னமோ பொண்டாட்டிங்கிறான், அவன் என்னமோ புருஷங்கிறாங்க. உலகத்தில் நல்லா கேளுங்க. ஏட்டா நீ போய் உள்ளூருக்குள்ளேயே வந்து வப்பாடி வச்சுக்க, பல பொம்பளையை போய் பொறுக்கிட்டு வாடான்னு சொல்லி எந்த பொண்டாட்டியாவது இருந்தால் அனுப்ப அப்பா. அதாவது நீ உங்கள் பாணியில் சொல்லப்போனால் அப்பாட்டி நானே வந்து பொண்டாட்டியை பார்க்க போகிறேன்னு சொன்னாலே தூக்கி போட்டு மிதிக்கிறேன், அடிக்கிறேன், செலவழிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக யோசிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஒரு புருஷன் என்ன பண்ணுவேன்? ஒரு பொண்டாட்டி ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட ஐயோ இப்படி செஞ்சுட்டாளே அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறவன் தான் புருஷன். நீ ஆனதுக்கு போய் 13 வருஷம் வாழ்ந்துக்க, அப்புறம் சரத்துக்கிட்ட போய் 4 வருஷமாக இருந்து வாழ்ந்துட்டு ஆப்ரேஷன் ஓசியில் பண்ணிக்கிட்டு வந்துரு. அப்புறம் தன்னது தட்ட 10 பவுன் செயின் துபாய்க்காரனுக்கு அவுத்து போட்டு எல்லாத்தையும் அம்மனம்மா காட்ட அவன் உனக்கு 10 பவுன் தருவேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தன். இப்போ காதல் பண்ணிக்க விடிய இதில் வேற வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிறான். 2 பேரும் ஃபோனில் தானே பேசிக்க போகிறாங்க, வீடியோ காலில் தானே பேசிக்க போகிறாங்க. வேற என்னமும் நடக்கவா போகுது? ஏன் வேற எவனையும் போய் பிடிச்சி கொண்டே விடு. அதானே உன் பொழப்பு 23 வருஷமா அந்த பொழப்பு தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் சரத்து வீட்டுக்கு வந்துட்டு படுத்துட்டு போனதெல்லாம் உனக்கு தெரியாது? சத்தியமாக ஒன்றுமே நடக்கலை, உனக்கு எதுவுமே தெரியாது. ஏன் தாகத்தை தீரலைன்னா தாகத்தை தீர்த்து விடு. இல்லை அவள் தாகம் தீரலைன்னு உனக்கு தெரியுமா? நீ எங்கே இருக்க? நீ 24 கூத்தியாவுக்கு விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்க. அவள் தாகம் தீர்ந்துச்சா தீக்கலையா? இல்லை கரண்டி கட்டுறதுக்கு புச்சியை வச்சுக்கிட்டு தண்ணி தாகத்துக்கு வந்து சரத்து வந்துட்டு போகிறானான்னு உனக்கு தெரியுமா? இப்போ அவன் பெரியவன் வேற இல்லை, அவன் வேற தனியாக போயிட்டான், இவன் வேலைக்கு போயிட்டான், வீட்டில் யாரும் கிடையாது, நீனும் போகிறதில்ல. அப்படிங்கிற மாதிரி ஏன் ரொம்ப கவலையாக இருந்தால் இல்லைன்னா நீ போய் தாகத்தை தீர்த்துட்டு வா. ஒருத்தைய பொண்டாட்டின்னு சொல்கிறவனுக்கு தாகம் தீரணுமா? அவளுக்கு ஏக்கம் இருக்கும், ஆசை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்துருப்பா போல இருக்கு. ஒன்றால் தான் ஒன்றும் முடியலையே, அதனால தான் எல்லாரும் லிஸ்ட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்களே புச்சி வரைக்கும். இப்போ அவன் ரொம்ப கவலையாக இருந்தால் வேணா பாஸ்போர்ட் எடுத்து வேணா புச்சி வர சொல்லி 2 பேரும் வேணா ஒரு 4 நாளைக்கு ரூம் போட்டு அழகாக பூ பழம் ஊதுபத்தி எல்லாத்தையும் கொளுத்தி வச்சு வேணா சாந்தி முகூர்த்தம் நடத்து. நீலாம் புருஷனாட பொறுக்கி மாதிரி பேசுகிற. முதல்ல நீனே ஒரு வப்பாட்டி புருஷன், இந்த நீ ஏன் எவனுக்கோ புருஷன். இவனுக்கு புருஷங்கிறதெல்லாம் எந்த புருஷங்கிறன்னு இப்படி பல பேர்கிட்ட போய் மேய்ச்சிட்டு வா, பல பேரை போய் காதல் பண்ணு அப்படின்னு சொல்லவும் மாட்டான். நீ எத்தனை ஊத்தியாக்கிட்ட வேணாலும் போயிட்டு வான்னு சொல்லி எவனை அனுப்பி வைக்கவும் மாட்டான். அவளுக்கு தேவை 1 கிலோ கறி, உனக்கு தேவை வந்து ஒரு குடியும் ஒரு சல்லாபமும். முடிஞ்சு போச்சு. இந்த வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. ஏதோ நடுவில் நான் வந்ததுனால தான் உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் பூரா தெரியுது. இன்னும் இவங்க கதையில் பூரா அவுத்து விட்டனா நாரி போயிடும். நாங்கள் சம்பாதிக்கிறோம், நான் 4 காசை வந்து மிச்சப்படுத்தி இந்த மசாலா பிள்ளை 500,000 கிடைக்குன்னு சொல்லி இப்படி மொட்டை மாடிக்கு போய் காய போட்டு அதை அரைச்சி அதை பாக்கெட் போட்டு இதில் ஒரு 2,000 3,000 சம்பாதிக்கணும்னு எனக்கு நான் தலைவிதியா? கால் மேலே இருந்தால் உட்காந்துருக்க பாருங்க, இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு ஏசியை போட்டு அழகாக ஒரு பொட்டு வேர்வு இல்லாமல் என்னால் உழைக்க முடியும். எனக்கு எது போட்டாலும் காசுனேன், எது போட்டாலும் வீடியோதேன்.
அப்படி இருக்கிற ஒரு இதில் நான் சரி நம்ம வந்து இப்படியே யூடியூப்னு எத்தனை நாளைக்கு வாழ்க்கையை ஓட்டுறது, நமக்குன்னு தனியாக சொந்த முயற்சியில் நம்மளோட திறமையில் நம்ம முன்னேறி காட்டணும், நமக்குன்னு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, இவனையும் சரி நம்பக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா உட்காந்துக்கிட்டு இப்போ தான் அச்சுவத்திக்கு நகை வாங்கி தரேன், ஏன் கிழிச்சிருவேன், நீ ஏன் வாங்கத்தான் போகிறேன், என்ன பண்ணுவேன் நீ கிழிப்ப, மிக்சி கேட்டையே வாங்கி கொடுத்தானே அதோட மேலே கீழே மூடிக்க சரியா, உன் கண்ணை புருஷன் இருப்பான், எப்படி கலட்டி கட்டுறது பூரா விடிய அவன் தான் வாங்கி திங்கிறது பூரா இவங்கிட்ட, இவன் உனக்கு புருஷன் அப்படியா, பிள்ளை வந்து ஐயோ பிள்ளைக்கு செய்யணும் புருஷன் அவன் இவங்கிறிய வேற மாதிரிலாம் நான் கேட்டேன்னு வச்சுக்க தொங்கிடுவேன். அவரை பற்றி பேசுறதுக்கு இவ யார் அந்த புறம்போக்கு, அந்த தெல்லவாரி, அந்த தெருப்பொறுக்கி, அந்த அதுவே ஒரு ஊர் பொறுக்கி பல பேரை பெருக்கி முடிச்சுட்டு கிளவி ஒன்னே வந்து கிளம்போன கடைசியில் பேரம்பத்தி எடுத்ததை பொறுக்கிக்கிட்டு இருக்கான் பாரு. அவனுக்கு என்ன ஏதோ அடுத்தது சிக்கிற வரைக்கும் ஒன்னே வச்சு ஓட்டுவேன், அடுத்தது ஒன்று சிக்கிருச்சுன்னா ஒன்னே ஓட்டுறதை கழட்டி விட்டு அங்கிட்டு போயிடுவேன். அவனை என்ன மூஞ்சி தெரியுமா முகரம் தெரியுமா, இல்லை நீ தேடி போறியா, உனக்கு வர்றவன் பூரா நல்லா விட்டு ஆட்டுறதுக்கு தான் வருவான், வேற எவனும் வாழ்க்கை கொடுத்தோ உனக்கு நல்லது கிட்டதை பார்க்கறதுக்குலாம் எவனும் வரமாட்டான் சரியா. முதல்ல எந்த கள்ள புருஷனோ அந்த கள்ள புருஷன்ட்ட வாங்கி சோறு உடம்பு தின்னு கறிமீன் தின்னு மிக்சி கேளு, இவனை கூப்பிட்டு இனிமேல் நான் அதை கேட்பேன் இது கேட்பேன் இங்கே நான் இல்லாமல் உனக்கு நடத்தி கிழிச்சு கொடுத்துருவேன் புரியுதா. அவன் ஒரு நாள் தான் அங்கே செய்வான், ஆனால் மாதம் முச்சு கூட அவன் இங்கே படுற வேதனை அந்த நொந்துருவேன். ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன், நீ தான் புருஷன் கவலைப்படுற, சீக்கிரமே அனுப்பி வச்சிருவேன், பத்திரமா வச்சு நீயே வாழ்க்கையை ஓட்டு. ஏன்னா 4 நாளைக்கு இவனை வச்சு மேய்ச்சி பார்த்தா தான் நேரத்துக்கு சோறு நேரத்துக்கு தூக்கம், ஒரு இங்கே இருக்கிற டம்ளர் இங்கே எடுத்து வைக்க மாட்டேன், இங்கே இருக்கிறத அங்கே எடுத்து வைக்க மாட்டேன், நீ 4 நாளைக்கு வச்சுக்க, இப்போ கூட என்ன ஒரு வாரம் அனுப்பி விட்றேன் நல்லபடியாக வச்சுக்க, ஏன் இங்கே வர்றானே ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன்னா, இல்லை எப்போ வருவேன் சொல்லு எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லி மாதிரி எதாவது பண்ண போனா சீந்திரனா அங்கே போகிறேன் தெரியாது தூக்கி பிளாக்ல போடுறேன், ஏன்னா இங்கே வர்றேன் இது வாங்கவா அது வாங்கவா இப்படி பண்ணவா, அந்த சோழியே இங்கே நடக்காது, எப்படி போறியா அப்படியே வா, இல்லையா அங்கேயே இருந்துங்க. இந்த மாதிரி நான் மரியாதை கொடுத்தாத்தான் முதல்ல போனே பண்ணுவேன், மரியாதை கொடுக்காம மசருக்கு சமமாக நினச்சா மயிரை கூட சீந்த மாட்டேன், என் கேரக்டரே அப்படித்தான். அப்படிங்கும்போது தூக்கி பிளாக்ல போட்டுருவேன். அதனால் வர்றேன்ல ஒரு வாரம் வச்சு பாரு, அதுக்கப்புறம் எனக்கு நீ வாங்கி கொடுக்குற கறிமீன் கூட வேணாண்டா சாமி, நீ அவகிட்டே ஓடு உனக்கு அவதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நீனே பற்றி விடுவேன். நான் ஒரு பொம்பளை காலையில் எந்திரிச்சு பாத்திரங்கள் இருந்தா வேலை செய்கிறம்மா இருந்தா அது நினச்சா அது சௌரியத்துக்கு வருது. எப்படி நான் வீடியோ போட்டு வேலை பார்க்க ஆள் வச்சா அது இஷ்டத்துக்கு வர்றதுக்குலாம் எனக்கு வேலைக்கு ஆள் தேவை கிடையாது. நேற்று ஒரு கூட பாத்திரம் கழுவுனேன், காலையில் வச்சுருந்தா ஒரு கூட பாத்திரம் கழுவுனேன், இந்த அடுத்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கேன், இந்த அடுத்த அதில் வீடியோ போட்டு இதில் வீடியோ போட்டாச்சு, இனி நம்ம மிஷினுக்கு போகணும், அங்கே போய் அரைச்சிட்டு வந்தால் அதை ஆற விடணும், ஆற விட்டு 3 மணிக்கு பேக் பண்ணணும், பேக் பண்ணி கொண்டு 5 மணிக்கு கொரியர் போடணும், திருப்பி எவ்வளோ வேலை இருக்குது. ஒரு பொம்பளையை தனியாக தானே செய்கிறேன், ஐயோ இம்புட்டு வேலையா சத்த போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துப்பேன், இந்த அடுத்து சமைக்கணும், என்ன என்னத்தை பிடிச்சிக்கிட்டு வரேன்னு தெரியல. இப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு கலட்டி காட்டுறது ஒருத்தன், கறிமீன் திக்கிறது ஒருத்தன், ஆப்ரேஷனுக்கு ஒருத்தன், அவுத்து காட்டுறதுக்கு ஒருத்தன், ஆதார் கார்டுக்கு ஒருத்தன், அரிசி பருப்பு வாங்கி கொடுக்க ஒருத்தன், எத்தனை புருஷன்டி புழுதல்லாதா உனதெல்லாம் புழுதல்லாதான்னு கேட்குறேன். இதில் வேற பார்த்தா கொஞ்சம் குமாரி நான் ஒன்று சொல்லவா, இதை வச்சிருக்கா அதை வச்சிருக்கா வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறியே, உன்ன மாதிரி இந்த ஓசி பிரியாணி திக்க வராளுங்க வருது ஒரு கூட்டம் மாதிரி, அது மாதிரி வந்து 10 பேர் சேர்ந்து வாரத்துக்கு 5000க்கு துணிமணி எடுக்கிறது 5000க்கு போய் சோறு திங்கிறதுன்னு வச்சுக்க, நானும் வாட்டர் பாட்டிலும் தான் மிச்சம் வச்சுருப்பேன். நான் 4 காசு உருக்க போய் தான் நான் மிச்சம் மிசாரி 10 ரூபாய்க்கு குழம்பு வச்சு 5 ரூபாய்க்கு குழம்பு வச்சு சிக்கனமாக குடும்பம் நடத்தாத கண்டு தான் நான் எல்லாம் வச்சுருக்கேன். நீ இந்த துணியை போட்டுக்கிட்டு இப்போ தான் அம்மாவுக்கு எல்லாமே ஊசலாடுதான், பேரனுக்கு பேப்பர்ஸ் மாற்ற வேண்டிய வயசில் இப்போ தான் ஊசலாடு உனக்கு நல்லா வாயில் வச்சு ஊதி விட்டு போவாங்க, கடைசி வரைக்கும் உனக்கு இதுதான் சரியா. அதனால் நீ வாட்டுக்கு இரு, ஒரு நாளைக்கு இது இருக்குது சரியா, அப்படியே பார்த்து நொந்து அப்படியே நிற்பேன் வருவேன், ஆனால் ஒன்றும் நடக்காது சரியா. என்னென்னவோ அதை தான் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன், மசுரை கூட அசைக்க முடியாது, மசுரை கூட பிடுங்க முடியாது. நீ எங்கே போய் நின்னாலும் நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான், இந்த நான் அப்படி தூக்கி காட்டுவேன், அவன் போட்டு 5 பவுன் கருகமணி, நான் ஒரு இந்து புள்ள நான் எதுக்குங்க கருகமணி போடணும் அப்படி சொல்லி தூக்கி அவனை தான் உள்ளே வச்சு லாடம் கட்டுவாங்க சரியா. முதல்ல நீ பொண்டாட்டி ஆதாரத்தை கொண்டு வான்னு நான் கேட்பேன், எங்கே வேணாலும் போய் நில்லு, ஆதாரத்தை கொண்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், ஜமாத்திர கல்யாணம் பண்ணுறாங்கிறாங்களா ஜமாத்திர வர சொல்லுங்கள், அவங்க கல்யாணம் பண்ண ரிஜிஸ்டரை காட்ட சொல்லுங்கள், அப்பாவை பேர் என்ன இப்போ இவ பேர் என்ன, அப்பா ஒரு புருஷன் பேர் இருக்கா இப்போ புருஷன் பேர் யாருன்னு எல்லாத்தையும் கேட்டு நார் அடிச்சு போடுவேன். மரியாதையாக இருக்குங்க சொல்லிட்டேன். போதுண்டி பிள்ளைகளா, அடையமாக மத்தியானம் சமையல் வீடியோ இனிமேல் மீடியாவில் தான் வரும், விடுதுகள்லாம் வராது. அதுலேயும் பாருங்கள் ஒரு ஈகோ பிரச்சனை, இது இப்போ நைட்டு போடுற வீடியோ வியூஸ் போலையா, அதனால் வந்து நீ மீடியாவில் போட்டுக்க, விடுதுகளில் வந்து நான் போட்டுக்கிறேன், நைட்டு வீடியோ போடுறேன் பார்ப்போம் வியூஸ் எவ்வளோ போதுன்னு. ஒருத்தனுக்கு அதாவது எப்படி ஒன்று டெவலப் பண்ணி நான் கொண்டு போய் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கேன், ஆனால் என் கூட இருக்கவனே எவ்வளோ வயிற்றுல எவ்வளோ வயிற்றுல அடிச்சுக்கிறான் தெரியுமா, அதுதான் அவன் எண்ணம். என்ன சரி நீ கம்மியாக சம்பாரிச்சா நான் கூட சம்பாதிக்கிறேன், நான் கூட சம்பாரிச்சா நீ கம்மியாக சம்பாரி, நமக்குள்ளே என்னையா இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தா அவன் ஆம்பளையா கம்மியாக 1000 காசு சம்பளம்,
நான் வந்து பொம்பளையான் சைடாக இந்த பிஸ்னஸ் வேறு பார்க்குறேண்ணா சுத்தமாக மதிக்க மாட்டேனா. நான் மசாலா வியாபாரம் பார்த்தாலும் உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறல. இப்போ இந்த பயலுக இருக்கிறனால என்னால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ இல்லை மற்றதோ பண்ண முடியாது. ஏன்னா எனக்குலாம் அந்த மைண்டே கிடையாது. இந்த பாருங்க நோட்டும் கையுமா சுற்றுறேன். ஏன்னா நான் வந்து அதை பிராண்டட் ஆக்கணும், உலகம் எங்கே அந்த மசாலாவை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல நான் மைண்டு போய்கிட்டு இருக்குது. உனக்கு வந்து சோறு குழம்பு ஆக்கலைன்னா நீ கேளு. நேற்று கூட பாருங்கள் பருப்பு ரசம் வச்சு மட்டன் குழம்புல வந்து கத்திரிக்காய் முருங்கை போட்டு நைட்டு கருவாடு தொக்கு வச்சு இட்லியை ஊற்றி நான் பார்க்க வேண்டிய வேலையை பார்க்குறேன்ல, வீட்டு வேலையை இதில் ஊடால பார்த்துக்கிறேன்ல. அப்புறம் என்ன உனக்கு அப்படி தேவைன்னா எங்கேயாவது போய் தான் இது பண்ணணும். சரியா? ஓகே மக்களே, நான் மத்தியானம் 12 மணிக்கு இல்லை 1 மணி லைவில் சந்திக்கலாம். பாய். இனிமேல் 1 மணிக்கு தான் லைவ் வருவேன். ஓகே பாய்.